பிரைஸ்தலால் வணக்கம் யூடியூப் நேயர்களே. நம்ம பேசக்கூடிய டாப்பிக்கின் தலைப்பின் பேர் என்ன பார்த்தால், கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யம் அதனோட வேதனை கூட்டான். வானத்தையும் பூமியும் அண்டசராசையும் படைத்து ஆதரவு செய்கிற கர்த்தருக்கு ஆசீர்வாதம் அதோட வேதனையை கூட்டான். அப்போது கர்த்தருக்கு ஐஸ்வர்யம் வேதனையை கூட்டாருன்னா, அப்போ வானத்தையும் படைத்த தேவநாய கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்விக்க வேண்டும், அவன் குடும்பத்தை ஆசீர்விக்க வேண்டும். ஆனால் இடப்பட்டனை பார்த்தா கர்த்தர் இல்லை, கர்த்தாக்கள் சாத்தான் ஒரு மனிதனை ஆசீர்விக்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் உண்டு. இப்போ பேர்பிசவங்க இருப்பாங்க, உண்மையான அவங்க மனம் திரும்ப இல்லாமல் ஞானசாரம் எடுத்திருப்பாங்க. ஆனால் அவங்களையும் ஆசீர்வாதம் உண்டானா கர்த்தர் ஆசீர்விக்க மாட்டார். முறைப்படி பாவரிக்கை செய்ய வேண்டும், முறைப்படி ஞானசாரம் எடுக்க வேண்டும், முறைப்படி சுத்திகரிக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும். அவர்களை தான் கர்த்தர் ஆசீர்விப்பார். கள்ள பிஸ்னஸ் பண்ணது, 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணது, அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணது, செய்வனை வைக்கிறது, ஏவல் பண்ணுறது, மாமியாரை பாய்க்கிறது, சண்டை போடுறது, இவங்களை எப்படி கர்த்தர் ஆசீர்விக்க முடியும்? வரதட்சணை கொடுமை, மருமகளை ரொம்ப அடிமைத்தனப்படுத்துறது, சில இடத்துல மருமக புருஷனை அடிமைப்படுத்துறது, மாமனர் அடிக்கிறது, இவங்களை எப்படி கர்த்தர் ஆசீர்விக்க முடியும்? சாத்தான் தான் ஆசீர்விப்பான். அப்போது கர்த்தரோட ஐஸ்வர்யத்தில் வேதனை கூட்டானா, கர்த்தர் கொடுக்காம எப்படி என் கருத்தோடைய சாத்தான் கொடுத்தானா அவருக்கு நிம்மதி இருக்காது. ஐஸ்வர்யம் இருக்கும், வீடு இருக்கும், கார் இருக்கும், பங்களா இருக்கும், எல்லாம் இருக்கும், சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது. வேதனை அந்த ஐஸ்வர்யத்தை அணிவிக்கிறது வேதனையோடு அணிவிப்பாங்க, நிம்மதி இருக்காது. கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தர் சொன்னபடி வாழணும். அவர் சொன்னபடி அவருக்கு எதிர்மறையாக வாழ்ந்தால் அவர் நம்மளை ஆசிரிக்க மாட்டார். மேற்படி சாத்தான் தான் ஆசிரிப்பான். அது சமாதானம் இருக்காது. அவர் சித்தப்படியை வாழணும், பரிசுத்தம் வாழணும். இதான் கர்த்தருக்கு ஐஸ்வர்யம் வேதனை போட்டு அவங்களுக்கு தான் கர்த்தர் கொடுப்பார். வேறு யாருக்கு கர்த்தர் தர மாட்டார், சாத்தான் தான் தருவான். நிம்மதி இருக்காது, அவங்களுக்கு நரகம் தான். சினிமா தேட்டரில் போய் சினிமா பார்க்குறவன கர்த்தர் எப்படி ஆசிரிப்பார்? அதனால் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கிறிஸ்தவங்க விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க, தெளிவு இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு செய்தி இது. கர்த்தர் தான் இந்த வார்த்தை ஆசிரிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.